மாடு வந்து அந்த மரத்துக்கடியில் நின்று பால் அதே தானா அந்த மடியிலிருந்து சுரந்து உள்ள போய் சாமிக்கு இது பண்ற மாதிரி இருக்கும். அப்படி டெய்லி அந்த பாலை கொண்டு வந்து சாமிக்கு இதுல புற்றுல ஊத்திட்டு அது போகும். இதை ஒரு நாள் அந்த விவசாயி வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து இங்க வந்து நீ இது பண்றியா அப்படின்னு சொல்லி போட்டு அது பால் இது பண்ணும் போதே எடுத்து ஓங்கி வெட்டிடலாம். இது எதுக்கு இங்க கொண்டு வந்து இது பண்றதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்ப சாமி வந்து அந்த இதை கோடாரியை கையில பிடிச்சி இழுத்துட்டு இல்ல எனக்கோசரம் தான் இந்த இடத்துல நான் குடியிருக்கேன். நீங்க வந்து இதை ஒரு நல்லதா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாமி மறைஞ்சிட்டாராம். அப்புறம் அந்த விவசாயி எல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஊர் பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இது மாதிரி நடந்துச்சு. மாடு வந்து தினம் பால் கறந்துட்டு போச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இத வந்து இது பண்ணக்கூடாது. இத மென்மேலும் நம்ம உலகத்துக்கு நல்லா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சாமிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த ஒரு கோபுரம் எழுப்பி சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த தாரை மரம்னு சொல்றது உன்னியும் இருக்கு. பக்கத்துல எல்லாம் இது ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணி தேக்கம் இருக்கும். சுத்தி வர பல்லாதி குளம்னு இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் சைடு போனோம்னா வெத்திக்கொட்டைன்னு அந்த குளம் இருக்கும். ஒவ்வொரு இடமும் சுத்தி வர எல்லாம் குளம் குட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயுமே தண்ணி நல்லா தேங்கி நிற்கும். மாடு இதெல்லாமே மேய்ச்சா மேய்ச்சல் விட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போய் வீட்டுக்கு தாங்கிட்டு அந்த மாதிரி வந்த மாடுதான் இப்படி ரங்கநாதருக்கு இது பண்ணி அப்புறம் ரெண்டாவது சாமி வந்து இது பண்ணும்போது அப்ப பெட்டத்தம்மன் சொல்லிட்டு பெட்டத்தவா வளையல் பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அந்த பெட்டத்தம்மன் வந்து ரங்கநாதர் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றான். ஆனா அதுக்கு முதல்லயே வந்து அரங்கநாயகி தாயார் அம்மா இருக்காங்க. அரங்கநாயகின்னு அவங்க ரங்கநாயகி தாயார். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தங்காட்டிக்கு இவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்ப திட்டும்போது அவங்க வந்து ஒரு வாரம் அவங்கள கூப்பிட்டு வந்து தேர் மேலையில வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அவங்களுக்கெல்லாம் கொடுத்து பண்ணி இது பண்றதுதான் தேருன்னு வச்சு அந்த மாசி மாசத்துல அந்த மகம் நட்சத்திரத்துல வர்றது தேருன்னு சொல்லி காரமட ரங்கநாதர் கோயில்ல இல்ல சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த பட்டத்தம்மன் கோயில்ல இருந்து ரங்கநாதர் கோயில் வரைக்கும் கூட்டமான கூட்டம் நல்லா இருக்கும். அங்கேயும் மலை மேல போய் சாமி கும்பிடும்போது அதனுடைய காட்சியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கும். அந்த மலையில ஏறி அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சுத்தி வர பார்த்தோம்னா அப்படி ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். வெட்டத்தம்மன அழைப்பு அப்படிங்கும்போது ஊரே திரண்டு அங்க இருக்கும். ரோட்ல எல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேர்த்தி கடனா பண்ணும்போது அங்கிருந்து சாமியை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு பக்தமன் அழைச்சிட்டு வரும்போது ரோடெல்லாம் உங்க ஒரு வேண்டுதல். இப்ப வந்து பாருங்க என் பையனுக்கு கல்யாணம் இல்ல, கல்யாணம் நடந்துச்சுன்னா 5 தேங்காய் 10 தேங்காய் உடைக்கிறேன். நான் ஒரு பிசினஸ் தொடங்குறேன், ஒரு 100 தேங்காய் உடைக்கிறேன், 101 தேங்காய் உடைக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்டு அந்த பக்தமனை அழைச்சிட்டு வரும்போது எல்லாம் கும்பிடுவாங்க. கும்பிடும்போது அந்த சாமியினுடைய அருளால அவங்களுக்கெல்லாம் நல்லதே நடந்துரும். அப்படி நடக்கும்போது வருஷமான அங்க தேங்காய் வந்து குறைஞ்சபட்சம் அவன் 50,000 60,000 தேங்காயில உடைச்சிருவாங்க. அப்படி கூட்டம் எக்கச்சக்கமா எல்லாருமே இது பண்ணுவாங்க. இந்த தேங்காய் உடைக்கும் போது பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பை வச்சுக்கிட்டு ரோட்ல எல்லாம் சாக்கு மூட்டை வச்சுக்கிட்டு விழுகிற தேங்காய் பொறுக்கிட்டு பார்த்தா ரொம்ப இதா இருக்கும். தேரப்போ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நல்லா ஜெயிண்ட் வில்லு இது மாதிரி பொருட்காட்சி மாதிரி ஜெயின் புல்லு, ரங்கராட்டினம், மேஜிக் ஷோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கடைங்கெல்லாம் புது புது கடைங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தேர் கடையில் என்னென்ன வாங்குறோம் வாங்கி கொடுங்க. துப்பாக்கி இது இது ரிமோட் காரு, அப்புறம் சும்மா சுத்தி விட்ட ஓடுற மாதிரி இப்படி எல்லாம் நிறைய அங்க கடைங்கெல்லாம் நிறைய வந்துடும். அதே மாதிரி அந்த கடைங்கெல்லாம் வரும்போது இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்ற மாதிரி ஒரு ரவுண்டு ரிங்கு அது தூக்கி போட்டா 10 ரூபா 20 ரூபான்னு பிஸ்கட் மேல வச்சு கட்டி வச்சிருவாங்க.
ரூ. 10 3 ரிங் அப்படி ரூ. 20 3 ரிங் அப்படிங்கும்போது தூக்கி போட்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் அந்த தேர் திருவிழால. அப்புறம் இந்த டம்ளர் எல்லாம் அடுக்கி வச்சு ஒரே இதுல அடிச்சோம்னா டம்ளர் பூரா கீழ விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கடியாரம், ஒரு வாட்சு, ஒரு பொம்மை அப்படின்னு எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விளையாட்டெல்லாம் நெறைய இருக்கும். ஆ சுத்தி வர ஒரு லைனே விளையாட்டு பொருளா இருக்கும். மேஜிக் எல்லாம் போடுவாங்க. இந்த இதுதான் அ ஜெயண்ட் வீல் மாதிரி நெறைய இருக்கும். சின்னது ரவுண்ட் சுத்துறது, அப்புறம் அ இந்த டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு கீழ வரும். அந்த இது எல்லாமே நல்லா இருக்கும். தேர் அப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா, நல்ல சந்தோஷமா நல்லா இருக்கும். ரங்கநாதருடைய இதுக்கு கோவிந்தா, கோவிந்தா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பாடிட்டு, சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பார்க்கணும். அதே இதுல வந்து அந்த தேர் டைம்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பந்த சேவை இருக்கும். ஒரு நாளைக்கு கவ்வாலம், காரமடை கவ்வாலம், தண்ணீர் சேவை, அப்புறம் இது ஊர்வலம், அப்புறம் தெப்பத்தேரு, ஆ பரிவேட்டை அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னும் வச்சு ஊரே திரண்டு நல்லா இருக்கும் காரமடையில. விசேஷங்கும்போது எல்லார் வீட்லயும் குறைஞ்சபட்சம் 30, 40 பேர் எல்லாம் இருப்பாங்க. வந்து எல்லாம் இருந்து அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு, அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேத்திட்டு போவாங்க. அடுத்த இது பத்தி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்களும் இது மாரி கேட்டிருப்பீங்க. கேட்டிருந்தாலும் நான் சொல்றது ஏதாச்சும் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாட்டி நீங்க என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க? அப்படின்ட்டு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா உங்க வீட்லயும் இந்த மாதிரி யாராச்சு அ இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் கதை உங்க வீட்ல சொல்லியிருக்காங்களா? என்னன்னு சொல்லுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.